அண்ணன் விஜய் அவருடைய மனைவி அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்க இவரை கைது செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா கேஸ்ல இவர் கிரிமினல். இப்ப அவங்க ஜீவனாம்சம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் கிரிமினல் ஆயிடுவார். விஜய் செய்த கிரிமினல் தனத்துக்கு அரசு பொறுப்பேற்குமா? பாருங்க, விஜய் இப்படி ஆயிட்டாரு, சோ அரசு சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒரு குற்றச்செயலை சரி செய்ய வேணும்னா அரசு மட்டும் செய்யறது இல்ல, சமூகம் செய்யணும், குடும்பம் செய்யணும், கல்வி நிலையங்கள் செய்யணும். இது ஒரு கூட்டு முயற்சி. நீங்க வெறும் அரசியல் சில்லறத்தனத்தை மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. இது ஒரு கூட்டு முயற்சி. உங்களுக்கு சரி செய்யணும்ன்ற அக்கறை இல்ல, ஓட்டு பொறுக்கணும்ன்றதா உங்க கண்ணுக்கு தெரியுது. இது கூட்டு முயற்சி. குடும்பங்கள் தன் குழந்தைகளை கண்காணிக்கணும், தன் குழந்தைகளோடு ஓப்பனா பேசணும், மனசு விட்டு பேசணும், நமக்கு நம்பிக்கையை உருவாக்கணும். குழந்தைங்க மேல குழந்தைங்களுக்கு நல்லது எது கெட்டது எது சொல்லி கொடுக்கணும், எது சமூக நீதின்னு கத்துக் கொடுக்கணும். பள்ளிக்கூடம் இதே வேலையை செய்யணும், பாடத்திட்டங்கள் இதே வேலை இருக்கணும். பொதுமக்கள் சமூகத்துல எந்த நிகழ்வு நடந்தாலும் தட்டி கேட்கிற தைரியத்தோட இருக்கணும். நாலாவதா அரசு சட்ட ஒழுங்கை குறித்து பாதுகாக்கணும். தவறு நடந்தா உடனே தண்டனை கொடுக்கணும். அரசு என்ன வழியிலெல்லாம் பாதுகாக்கலான்னு முயற்சி பண்ணும். இந்த 4 பேருடைய கூட்டு உழைப்பு தான் சமூக மாற்றம். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத விஜய் இந்த கேலி கிண்டலு நக்கலு நையாண்டி வீட்டோட வச்சுக்க, இல்லைன்னா சில்லற பயில்களோட வச்சுக்க.